இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு நெஸ்டட் லிஸ்ட்டை எப்படி ஒரு ஃப்ளாட்டன் லிஸ்ட்டாக மாற்ற போகிறோம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெஸ்டட் லிஸ்ட்டுன்றது என்னென்னா ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட் இருக்கிறது தான் நெஸ்டட் லிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் லிஸ்ட், அந்த மெயின் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட் ஃபுல்லாக லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து நெஸ்டட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இதே ஃப்ளாட்டன் லிஸ்ட்டுன்றது என்னென்னா அந்த நெஸ்டட் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற லிஸ்ட்டோட எலமெண்ட்ஸை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து ஒரே லிஸ்ட்டாக கொடுக்குறது தான் ஃப்ளாட்டன் லிஸ்ட். ஸோ இதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது, நெஸ்டட் லிஸ்ட் எப்படி ஃப்ளாட்டன் லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். ஸோ அது வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணலாம். ஸோ அது வந்து நெஸ்டட் லிஸ்ட்டை பேராமீட்டர் அக்செப்ட் பண்ணுற மாதிரி டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இன்சைட் த ஃபங்க்ஷன் வந்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டன் லிஸ்ட்டுன்ற ஒரு லிஸ்ட், எம்டி லிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மெயின் லிஸ்ட்டாக நம்மளுக்கு ஆக்ட் ஆக போகுது. நம்மளோட ஃபைனல் ரிசல்ட்டை இந்த லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த நெஸ்டட் லிஸ்ட்டை ஐட்ரேட் பண்ணி உள்ளே இருக்க அந்த சப் லிஸ்ட் இருக்குல்ல, அந்த எலிமெண்ட் வந்து லிஸ்ட்டாக இருக்குல்ல, அந்த எலிமெண்ட் லிஸ்ட்டை ஃபுல்லாக எடுத்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே ஃபார் லூப் எழுதிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்லிஸ்ட்டில் இந்த இண்டிவிஜுவல் லிஸ்ட்டு ஃபுல்லாக ஒரு ஐட்ரேஷன்லேயே நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கிற அந்த சப்லிஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அந்த ஃப்ளாட்டன் லிஸ்ட்டில் போய் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். டாட் எக்ஸ்டெண்ட்ன்ற பில்ட்இன் மெத்தட் யூஸ் பண்ணி சப்லிஸ்ட்டை நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இந்த சப்லிஸ்ட்ன்ற இந்த 1 2 3 இந்த லிஸ்ட் என்ன ஆகும்னா இந்த எலமெண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு போய் இந்த ஃப்ளாட்டன் லிஸ்ட்டில் ஆட் பண்ணும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு மெயின் லிஸ்ட்டில் போய் அந்த எலமெண்ட் மட்டும் ஆட் ஆகிருது. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லிஸ்ட்டு மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து டிசைர்ட் அவுட்புட்டு கூட. ஸோ அதனால நம்ம ஒன்ஸ் அந்த ஐட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃப்ளாட்டன் லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஒரு நெஸ்டட் லிஸ்ட்டுன்ற ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணி இந்த வேல்யூ ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். இது வந்து இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக. அதுக்கப்புறமா இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணலாம். இப்போ வந்து இந்த நெஸ்டட் லிஸ்ட்டை ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ண வேண்டியது. சேவ் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்டட் லிஸ்ட்டை வந்து ஃப்ளாட்டன் லிஸ்ட்டாக மாறி நம்மளுக்கு அவுட்புட் கிடச்சிருச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு நெஸ்டட் லிஸ்ட்டை ஒரு ஃப்ளாட்டன் லிஸ்ட்டாக மாற்றுறதுக்கு நம்ம லாஜிக் எழுதணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.